வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மகரிஷி அவர்களின் வாழ்க்கை மலர்கள் புத்தகத்திலிருந்து நாளொரு நற்சிந்தனையாக ஆகஸ்ட் 26ஆம் தேதியான இன்று சிவயோகம் என்ற தலைப்பை பற்றி சிந்தனை செய்ய உள்ளோம். பிற உயிர் உணரும் இன்ப துன்ப இயல்பினை கூர்ந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நுட்பம். அப்படி உணர்ந்து கொண்ட பிறகு அதற்கு இறங்கி உதவும் ஒரு திருப்பமும் மனிதனிடத்தில் வந்துவிடுமேயானால் மனிதனுடைய மனிதனிலே அற உணர்வு என்னும் தெய்வீக உணர்வு கிட்டும். பிறருடைய துன்பத்தை நீக்க வேண்டும் என்ற கருணையானது உள்ளத்திலே எழுகிறதல்லவா, அதுதான் உறவு. அந்த உறவை, உண்மையான உறவை பிறரோடு கொண்ட போது அதிலிருந்து சேவையாக மலர்கிறது. அறிந்தது சிவம், காட்டுவது அன்பு. சிவம் என்ற ஒரு நிலையை அறிவு உணர்ந்தது. அது செயல்படும் போது அன்பாக மலர்ந்தது. அப்போது அன்பு என்பது என்ன என்று பார்க்கும்போது சிவத்தின் செயலே என்று தெரிய வரும். செயலின் விளைவாக எப்போதும் வந்து கொண்டிருப்பது சிவத்தின் தன்மை. ஆகவே நல்ல செயல்களையே செய்வேன் என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து மதித்து அனைவரோடும் உறவு கொண்டு கடமையாற்றி வந்தால் அதுவே சிவயோகம். எந்த பொருளையும் சிவனை காணலாம், எந்த நிலையிலையும் சிவனையே காணலாம், சிவனாகவே இருக்கலாம், சிவனோடு உறவாக இருக்கலாம், உறைந்து இருக்கலாம். உடலால் வேறுபட்டு இருந்தாலும் உள்ளத்தால் அறிவால் இறைவனோடும் உயிர்களோடும் ஒன்றுபட்டு இருப்பதை உணரலாம். இந்த நிலைக்கு அறிவை உயர்த்த வல்லது தவமும் அகத்தாய்வும் ஆகும். அருள் தந்தை வாழ்க வளமுடன். இதுல சுவாமி சொல்ற கருத்து என்ன அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது, இந்த உலக உயிர்கள் எல்லா இடத்திலும் இருப்பது அந்த இறைவனின் தன்மைதான். ஆக நம்ம பார்க்கும் ஒவ்வொரு உயிரையும் இறைவனின் சுரூபமாக நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள அந்த வேற்றுமை வராது. நமக்குள்ள அந்த வேற்றுமை வருவதற்கு காரணம் தான் என்ற தன்முனைப்பு தான். அப்ப அந்த தன்முனைப்பு மலரும் போதுதான் நான் தான் தனதென்ற அதிகாரப்பற்று பொருள் பற்று என்பது 6 பழிச்செயல் பதிவுகள், 6 தீய குணங்களும் 6 பழிச்செயல் பதிவுகளும் 5 பஞ்சமகா பாதங்களும் வருது அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதுல இருந்து நம்மை திருத்தி கொண்டு நாம் சரியானபடி வாழணும் அப்படின்னு சொல்லும் போது அதற்கு உதவுவது, நமக்கு பெரிதும் உதவுவது தவம்தான். தவத்தின் மூலமாக நம்மை நாம் சீர்படுத்தி கொண்டு மன அலைச்சூழலை குறைத்து இறைநிலை தன்மையை உணர முடியும். பிரபஞ்சத்திலிருந்து வந்த நாம் அந்த பிரபஞ்சத்தோடு கலக்கிறது தான் நம்மளோட உயிரின் நோக்கம் அப்படின்னு சொல்லலாம், மனித வாழ்வின் நோக்கம். அப்ப அந்த நோக்கத்துக்கு ஈடான செயல்களை நாம செய்யணும் அப்படின்ற போது அந்த இறைநிலை உணர்வு நமக்குள்ள மலர்ந்தால்தான் நம்ம எந்த உயிரையும் தன் உயிரை போல பிற உயிரையும் மதிக்கக்கூடிய பண்பும் தொண்டும் நமக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆக அந்த நிலைக்கு மனம் உயரணுன்ற போது அகத்தாய்வு இங்க அவசியம். அப்ப ஒவ்வொரு கணமும் அகத்தாய்வும் தற்சோதனையும் செய்து கொண்டே இருக்கும் போதுதான் அது நமக்குள்ள ஒரு நல்ல தெளிவையும் அமைதியும் கொடுக்கும். அதற்கு நமக்கு பெரிதும் உதவுவது தவம் அப்படின்னு சொல்லலாம். தவத்தின் மூலமாக மன சூழலை குறைக்கும் போது இறைநிலையின் தன்மையான அன்பும் கருணையும் இயல்பாக நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் மலரும். அந்த அன்பு மலரும் போது பிற உயிர்களிடத்தை அது கருணையாக வெளிப்படுகிறது. பிற உயிர் படும் துன்பத்தை பார்க்கும்போது அந்த உயிரினோட துன்பத்தை போக்க நாம் முயல்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் அந்த தெய்வீக தன்மை, கருணை, அன்பு. சிவம் உள்ளே இருப்பது சிவம், அது வெளிப்படும் போது அன்பாக கருணையாக மலர்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு சின்ன கதை மூலமா இதை பார்க்கலாம். ஒரு படகு வியாபாரி, அவரோட படகு ரொம்ப இதாயிடுச்சு, ரொம்ப பலதான மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அதை பெயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஒரு பெயிண்டர் கிட்ட அதை கொடுக்குறாரு, அந்த படகை ஒப்படைக்கிறார். பெயிண்டர் தன்னுடைய கடமையை செய்யணும்னு சொல்லிட்டு பெயிண்ட் ப்ரஷ் எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த படகு பக்கத்துல உட்கார்ந்து அந்த படகை பெயிண்ட் பண்றாரு. பெயிண்ட் பண்ணி அதை எல்லாம் முடிச்சிடுறாரு, சீர் பண்ணி முடிச்சிடுறாரு. பெயிண்ட் பண்ணும்போது தான் தெரியுது அந்த படகுல ஒரு இடத்துல ஓட்டை இருக்குன்றத உணர்றாரு. ஓட்டை இருக்குன்றத உணர்ந்த உடனே அவர் அதை சரி பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதை அந்த உரியவரிடம் ஒப்படைக்கிறாரு. அந்த படகை கொடுத்த அன்பரும் அந்த படகை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த படகுக்கான விலையும் மதிப்பையும் அதுக்கு பேசின காசை கொடுத்துட்டு போயிடுறாரு. மறுநாள் திரும்ப அந்த படகை உரிமையாளர் அந்த வீட்டுக்கு வர்றாரு, அந்த பெயிண்டரை பார்க்க வர்றாரு. பார்த்துட்டு அவருக்கு இன்னும் அதிகமான தொகையை ஒரு காசோலையா கொடுக்குறாரு. அப்ப அதை பார்த்து அந்த அன்பர் என்ன பண்றாருன்னா, ஐயோ எதுக்கு இவ்வளோ காசு, நேற்று தான் நீங்க பேசினது தகுந்த மாதிரி பணத்தை கொடுத்துட்டீங்களே, இன்னைக்கு எதுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறீங்க, இதுக்கு நாங்கள் தகுதி இல்லைங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் மறுக்காம இதை நீங்க வாங்கிக்கணும், நீங்க அவ்வளோ பெரிய எனக்கு ஒரு உதவியை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. நான் அப்படி ஒண்ணுமே செய்யலையே, என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் தான் இவர் சொல்றாரு,
நீங்க நேத்து படக இது பண்ணும்போது, அதுல ஒரு பெரிய ஓட்டை இருந்தது. அத நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஆனாலும் நீங்க என்ன பண்ணீங்க, அந்த பெயிண்ட் பண்ணும்போது அந்த ஓட்டைய அடைச்சிருக்கீங்க. அது எனக்கு தெரியாது. காலையில நானு படகு இருந்த இடத்த போய் பார்க்கும்போது, படகு அங்க இல்ல. அதுல என்னோட குழந்தைகள் எல்லாம் படகுல மீன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அத நான் திரும்பி பார்க்கும்போது, அந்த படகு நீங்க சீர் பண்ணது எனக்கு தெரியாது. அந்த படகுல ஓட்டை இருந்ததே! நான் சொல்லலையே உங்ககிட்ட பெயிண்ட் பண்ணும்போது நான் சொல்லலையே! அந்த ஓட்டையான படக எடுத்துட்டு போயிருக்காங்களே! குழந்தைங்க தண்ணீர்ல மூழ்கினா என்ன பண்றதுன்னு தவிச்சு ஓடி வந்து பார்த்தேன். அங்க படகு காணோன்றபோது ரொம்ப கலங்கி போயிட்டேன். கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா, படகு வந்துட்டு இருந்தது. பார்க்கும்போது தான் என்னோட உயிரே எனக்கு வந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும்போது, அ அப்பதான் நான் உணர்ந்தேன். என்னோட பிள்ளைகள் நல்ல பத்திரமாக மீட்டு குடுத்துட்டீங்க நீங்க. என்னோட பிள்ளைகளோட உயிர் விலை மதிப்பா இல்லாதது. அவ்ளோ பெரிய அத்தனை 3 பேரு உயிரையும் காப்பாத்தி குடுத்தது உங்களோட இதுதான். நீங்க சின்ன செயல் தான். நீங்க அந்த படகை வந்து ஓட்டைய அடைச்சது ஒரு சின்ன செயல் தான். அந்த செயலின் மூலமாக நீங்க என்கிட்ட சொல்லல. எனக்கும் தெரியல. நானும் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஆனா, நீங்க அந்த செயல் செஞ்சீங்க. அந்த படகுல இருக்க ஓட்டைய அடைச்சீங்க. அந்த செயலின் மூலியமாக என்னுடைய குழந்தைகள் இன்னைக்கு எனக்கு பத்திரமா கிடைச்சுட்டாங்க. ஆக நீங்க செஞ்சது சின்ன இதா இருந்தா கூட, அந்த உயிரினோட மதிப்பு, விலை மதிப்பில்லாத என்னோட செல்வங்களை எனக்கு மீட்டுக் குடுத்தது உங்களோட இதுதான், செயல் தான். அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லும்போது, பிற உயிர்கள் துன்பப்படும்போது நம்ம இறங்கி அதுக்கு உதவி பண்ணும்போது, இறைவன் நமக்கான ஒரு தேவையை இறைவன் எங்கேயோ ஒரு விதத்துல இருந்து நமக்கு ஒரு தேவைன்னு வரும்போது, ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு இறைவன் கொடுப்பான் என்றது இந்த கதையின் மூலியமாக நான் தெரிஞ்சுக்கலாம். அப்ப பிற உயிர்கள் வாடும்போது தன்னுயிர் போல பாவனை பண்ணி அதற்கு உதவணும்ன்றது தான் சாமி சொல்ற கருத்து. இதுதான் நம்ம சங்க காலத்துல எல்லாம் நெறைய படிச்சிருக்கோம் இல்லையா? "முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி" அப்படின்னு சொல்லிட்டு. செடி வாடுதேன்னு சொல்லிட்டு, அதுக்கு படர இடம் இல்லையேன்னு சொல்லிட்டு, தன்னுடைய தேரையே அதுக்கு கொடுத்தான்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? அந்த மாரி தான். ஒரு துன்பம்ன்னு வரும்போது, அது எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, அது இறைவனோட சொரூபமாக கருதி அந்த பிற உயிர்கள் படும் துன்பத்தை போக்க ஒரு மனிதன் முயலும்போது, இறைவனே அவனுக்குள்ளாக இருந்து, அவனுடைய தேவைகளே அந்த இறைநிலை பூர்த்தி செய்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். செயலுக்கு விளைவு இததான் சாமி சொல்லுவார். "நீ ஒரு நல்ல செயல் செய்தால் அதற்கான நல்ல விளைவு உனக்கு வந்துகிட்டே இருக்கும்" அப்படின்னு சொல்லுவார். ஆக இந்த கருத்தின் மூலியமாக சிவயோகம் அப்படின்ற இந்த தலைப்பை இனியாக நமக்கு சுவாமிஜி வடிவமைச்சு கொடுத்திருக்கார். இதை நம்ம ஒவ்வொருவரும் கடைபிடித்தால், ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அன்பும் கருணையும் ஊற்றெடுக்கும் போது, நாம் பார்க்கும் இந்த சண்டை, சச்சரவு, போர், பகை, பிணக்கு, இல்லாமை என்பதெல்லாம் இல்லாம, எல்லா உலக மக்களும் அனைவரும் இன்பமாகவும் வாழ, இந்த இறையாற்றல் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அந்த இறையாற்றலை வணங்கி வேண்டி, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி உணர்வோடு எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, உலக மக்கள் அனைவரும் இன்பமோடும், அமைதியோடும் வாழ எல்லாம் வல்ல பிரபஞ்ச இறையாற்றல் எல்லோருக்கும் உதவி செய்ய அந்த இறைநிலையை வணங்கி வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.